டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். ஆர்பி உதயகுமார் கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசிட்டாரு. என்ன எதற்காக அதில் என்ன நியாயம் இருக்குதுன்னு மட்டும் சொல்லுங்கள். நாங்கள் கேட்ட கேள்வி கீழடி குறித்த கேள்வி. அந்த கேள்விக்கான பதிலை தவிர மீதி எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு எங்கள் அருமை அண்ணன் அவர்கள். என்னை பற்றியும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பற்றியும் எங்களது கொள்கை பிடிப்பை பற்றியும் எல்லோரும் நன்கு அறிவார்கள். குறிப்பாக எதிர்க்கட்சியினர் நன்கு அறிவார்கள். சட்டமன்ற நிகழ்வுகளே அவர்கள் ஆட்சியில் எப்படி இருந்தது, இந்த ஆட்சியில் எப்படி இருந்தது எல்லாம் அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் மனசாட்சிக்கு நாங்கள் கேட்ட கேள்வி உண்மை, சரியான கேள்வி என்பது மிக தெளிவாக தெரியும். கீழடியை, தமிழர் தொன்மையை அதை ஒட்டுமொத்தமாக புறம் தள்ளுற ஒரு போக்கை பாஜக எடுக்கிறது. அதற்கு துணை நின்று பார்க்கிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? இதற்கு தூங்கி கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்பதற்கு தவறா? அது தவறா? அந்த கேள்வியை மீண்டும் மீண்டும் நிச்சயமாக கேட்போம். அவர்கள் எழுந்து கொள்ளும் வரை கேட்போம். நிச்சயமாக விழித்துக் கொள்வார்கள் என்று நம்புகிறேன். இல்லை என்றால் அதிமுக தொண்டர்களே நிச்சயமாக அவர்களை விழித்துக் கொள்ள செய்வார்கள். ஏன்னால் இது தமிழர் பிரச்சனை, தமிழ்நாட்டின் பிரச்சனை, தமிழுக்கான பிரச்சனை. இதற்கு எல்லோரும் ஓரணியில் திரண்டு ஓரணியில் தமிழ்நாடாக திரள வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் எதிர்பார்க்கிறார். தமிழர் பிரச்சனைக்காகவாது இனிய அதிமுக நண்பர்கள் இதற்கும் அவர்களது தலைவர்கள் எதிரணியில் இருக்கும் அந்த பாஜகவை பார்த்து கேள்வி கேட்க செய்வார்கள் என்று நம்புகிறேன். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இவங்க தமிழர் விரோத போக்கை அவர்கள் விடாவிட்டால் நிச்சயமாக கேள்விகள் தொடரும். அதில் சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு. ஏனென்றால் கீழடி என்பது நமது தாய்மொழி. ஒட்டுமொத்த தமிழர்களின் அந்த கலாச்சாரத்துக்கு, அந்த நம்ம புகழுக்கு பெருமை சேர்க்கும் ஒரு மகத்தான இடம். மாண்புமிகு தங்கமண்ணன் அதை எவ்வளோ உணர்வுபூர்வமாக அதை நம்ம சட்டமன்றத்தில் அது பெருமைகள் எல்லாம் எடுத்து கூறினார்கள் என்றெல்லாம் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். அதற்கு ஒரு இலக்கு வருகிறது என்றால் அதற்கு குரல் கொடுக்காமல் வேறு எதற்காக பொங்குவார்கள் என்று தெரியவில்லை. என் மேலே என்ன வேணால் அவங்க பேசிட்டு போட்டோம். ஆனால் தயவு செஞ்சு தமிழ் மீது கொஞ்சமாவது அக்கறை காட்டுங்க என்பது தான் எனது கோரிக்கை. மதுரையில் முருகன் மாநாடு நினச்சி திமுக கட்சியினருக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி பல்வேறு சொன்னதெல்லாம் பாஜகக்காரங்க என்ன சொல்லுவாங்க. அங்கே முருகன் மாநாடு நடந்துச்சு, பாஜக மாநாடு தான் நடந்துச்சு. எல்லாரும் பார்த்தாங்க. அங்கே இருக்கிற முருக பக்தருக்கு யாரும் அந்த இடத்துல போய் உட்காரல. பாஜக காசு கொடுத்து கூட்டின்னு வந்த பல பேர் உட்காந்தாங்க. அவங்களுக்குமே சரியாக உட்கார வைக்க தெரியல. அவங்களுக்கு உட்கார வச்ச விதமாக பார்த்தீங்க. எல்லாம் பாவம் சேரையும் இதையும் தூக்கிட்டு வச்சுட்டு தலையில் தூக்கி வச்சுட்டு வெயிலில் நிற்க உட்கார வச்சு வந்த தொண்டர்களையும் அசிங்கப்படுத்தி அமைச்சிருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் இந்த நல்லாட்சியில் தான் எனது அருமை அண்ணன் நமது சேகர்பாபு அண்ணன், நம்ம அமைச்சர் அவர்கள், அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் எவ்வளவு பெரிய சாதனையை செய்து கொண்டு இருக்கிறார். 3000 குடமுழுக்குகள் திராவிட மாடல் ஆட்சியில், திமுக ஆட்சியில் 3000 குடமுழுக்குகள் செய்திருக்கிறார் எங்கள் முதலமைச்சர் அவர்கள். அதில் எத்தனை முருகன் கோயில், எத்தனை மற்ற கோயில்கள்லாம் இருக்குன்னு தெரியும். ஆனால் இதே எதிரில் இருக்கும் இந்த பாஜகவினர் இந்த முருகன் மாநாடு என்ற போர்வையில் அவர்கள் நடத்துகிறார் இந்த கூற்று. அவர்களின் இல்லங்களில் எத்தனை இடத்துல முருகன் இருக்கிறார் என்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எத்தனை இடத்துல அவங்க சும்மா ஃப்ளெக்ஸி பேனர் அடித்து கும்பிட்றதும், அட்டையில் செய்யப்பட்ட வேலையெல்லாம் வச்சு கும்பிட்ற மாதிரி நடிக்கிறதும், இதெல்லாம் மக்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் உண்மையாக முருகனுக்கு நானும் பெரிய முருக பக்தன் தான். நான் தொடர்ந்து திருச்செந்தூர் போகிறவன் தான். ஆனால் நான் சொல்கிறேன், நிச்சயமாக எனது அருமை முதலமைச்சர், நமது முதலமைச்சர், திராவிட மாடல் முதலமைச்சர், அனைவருக்குமான முதலமைச்சர், அவரது நல்ல ஆட்சியில் தான் அறநிலையத்துறை மிகப்பெரிய வேகத்தில் அதற்கு சொந்தமான சொத்துக்களை மீட்டு, பலாயிரக்கணக்கான கோடி சொத்துக்களை மீட்டு, பலாயிரக்கணக்கான குடமுழுக்குகளை செய்து மிகப்பெரிய வரலாற்று சாதனை செய்திருக்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் 28 வயசில் முதல் பேச்சு அவர் மாநாட்டில் பேசும்பொழுது அதில் சொல்லியிருக்கிற அறநிலையத்துறையை விட்டு கொடுக்கக்கூடாதுன்றது அந்த வரி அதில் இருக்குது. இன்னைக்கு கூட அதை பதிவு போட போகிறோம் பாருங்கள். அதில் அண்ணா சொல்லியிருக்கிற அந்த வரியை இவர்கள் பின்பற்றாமல் அண்ணா பெயரில் கட்சியை நடத்தும் சிலர் இன்று அதே மாநாட்டில் உட்காந்து, நீங்கள் கேட்டிங்களே அண்ணன் மற்றதுக்கெல்லாம் பொங்குனார, அங்கே உட்காந்து பெரியாரையும் அண்ணாவையும் கொச்சப்படுத்துகிறாங்களே, அதை பார்த்துட்டு எப்படின்னா உன்னால் சும்மா உட்கார முடியுது? இந்த கேள்வி நான் கேட்டேன், போய் கேளுங்க அவரை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.